ரைஸ் கூட போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கணும். தோசை சப்பாத்தி மாதிரி டிஃபனுக்கும் அட்டகாசமாக இருக்கணும். அப்படி ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சன் போகலாம். நல்லா அடிகனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு தடவை சுத்தமாக கழுவிடுங்க. அதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட வதக்கிடுங்க. 2 பழமான தக்காளி, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, வேணும்னா 4 முந்திரியும் சேர்த்து இதை ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் செந்தூர் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து சிக்கனோட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி நல்லா மிக்சியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நல்ல மிதமான தீயில் வச்சு மூடி வைங்க. 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 3/4 பதம் சிக்கன் வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மறுபடியும் சிம்மரில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். அவ்வளோதாங்க. சும்மா கம கம்மன் வாசனையில் அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி.